மறைந்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு உடலை சென்னை தியாகராயர் நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்க உள்ளனர். இதற்காக அவரது உடலை ஊர்வலமாக கொண்டு செல்கின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். மேலும் தகவல்களை சொல்லலாம். மறைந்த முதுபெரும் கம்யூனிச தலைவர் நல்லக்கண் அவர்களுடைய உடல் தற்பொழுது கம்யூனிச அலுவலகமான பாலன் அலுவலகத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்றது. கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கொடியோடு அவருக்கு செவ்வணக்கம் செலுத்தி தற்பொழுது அண்ணா சாலை வழியாக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து தியாகராய நகர் பாலன் இல்லத்திற்கு எடுத்து செல்ல இருக்கின்றார்கள். பாலன் இல்லத்திலே பொதுமக்கள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கின்ற நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய உடல் நாளை மாலை மருத்துவமனை நிர்வாகத்தின் வசம் ஒப்படைக்கப்பட இருக்கின்றது. அதாவது தன்னுடைய மறைவுக்கு பிறகு உடலை மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் ஆய்வு உள்ளிட்ட பணிகளுக்காக மருத்துவமனை வசமே ஒப்படைப்பதற்கான ஒரு வேண்டுகோளை ஐயா நல்லக்கண் அவர்கள் முன்வைத்திருந்தார் என்ற அடிப்படையிலே நூற்றாண்டு கண்ட பெருந்தகையோட உடல் நாளை வழங்கப்பட இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இன்றே அவருடைய உடலை ஊர்வலமாக கம்யூனிச இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்திய கம்யூனிஸ்டின் செங்கொடி ஏந்தி தற்போது எடுத்து செல்லக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். இதை காட்டிலும் மிகப்பெரிய ஊர்வலமாக நாளை பாலன் இல்லத்திலிருந்து மருத்துவமனைக்கு அவருடைய உடல் எடுத்து செல்லப்படும் பொழுது நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அதில் பங்கேற்கும் என்ற தகவலை கம்யூனிச கட்சியை சார்ந்தவர்கள் ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்டினுடைய மாநில செயலாளர் உள்ளிட்டோர் தெரிவித்திருந்தார்கள். ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து தற்பொழுது ஊர்வலமாக ஐயா நல்லக்கண் அவர்களுடைய உடல் எடுத்து செல்லப்படுகின்றது. இந்திய கம்யூனிச கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் அதனுடைய பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களும் நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள். பாலன் இல்லத்திலே கண்ணாடி பேழையினுள் அவருடைய உடல் வைக்கப்பட இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கின்றன. நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய உடல் வைக்கப்பட்ட பிறகு இன்று இரவு முழுவதும் கூட அஞ்சலி செலுத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி பொதுமக்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகிறது அஞ்சலி செலுத்தலாம். அது மட்டுமல்லாமல் வெவ்வேறு மாநிலங்களிலிருந்தும் மூத்த தலைவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாடு அரசு மரியாதை செலுத்த உள்ளதாக சொல்லி இருக்கின்றார்கள். மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து, கேரள மாநிலத்திலிருந்து, வட மாநிலங்களிலிருந்து நிறைய கம்யூனிசத்தின் மூத்த தலைவர்கள் நாளைய தினம் சென்னைக்கு வருகிறது ஐயா நல்லக்கண் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த இருக்கின்றார்கள். ஏனென்றால் நூற்றாண்டு கண்டவர் வயதில், அதே போன்று 80 ஆண்டு கால பொது வாழ்க்கை அனுபவம் கொண்டவர், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பல்வேறு மாநிலங்களின் தலைவர்களோடு நெருக்கம் கொண்டவர், வெவ்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களோடு சித்தாந்தத்திற்கு அப்பாற்பட்டு நட்பு பாராட்டியவர் என்ற அடிப்படையிலே பல தலைவர்களும் வர இருக்கின்றார்கள். எனவே தமிழ்நாடு அரசு ஏற்கனவே முதலமைச்சர் அறிவுறுத்தி இருந்ததற்கு ஏற்ப அரசின் சார்பில் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஐயா நல்லக்கண் அவர்களுடைய இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் செய்யப்பட இருப்பதால் அதற்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்து முடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தி இருந்ததன் அடிப்படையில் காவல்துறை பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்தும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள் உள்ளிட்டவற்றிலே செங்கொடி பொருத்தப்பட்டு சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகமான பாலன் இல்லத்திற்கு அவருடைய உடல் கொண்டு செல்லப்படுகின்றது. ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய ஐயா நல்லக்கண் அவர்களுடைய உடல் இன்னும் சற்று நேரத்தில் அவர் உயிராக நேசித்த பாலன் அலுவலகத்தில் வைக்கப்பட இருக்கின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.